ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடை நீங்க வேண்டி மதுரை பாலமேட்டில் பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு குழுவினர் இன்று பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்த உள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தற்போது உச்சநீதிமன்றம் தடை செய்துள்ள சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த ஆண்டு நடத்தி ஆக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய பல்வேறு கிராமங்களில் பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று ஒரு நூதன ஒரு வழிபாடானது நடக்கிறது. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கோரி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த வாடிவாசலில் இன்று ஊர் பொதுமக்கள் மற்றும் மஞ்சள் மாலை விளையாட்டு குழுவினர் இன்று பொங்கல் வைத்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில் காளைகளை கொண்டு வந்து அதற்கு வழிபாடு செய்கிறார்கள். அப்போது அந்த கோவில் காளைகளுக்கு அந்த பொங்கலை ஊட்டி அந்த வாடிவாசல் வழியாக இந்த ஆண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை அவர்கள் தங்கள் கடவுள்களுக்கு பிரார்த்தனையாக வைக்கிறார்கள். இதை சூழ்நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் வரும் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நாம் நிற்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் இந்த வாயிலில் காளைகள் சீரிப்பாயும் என்பதில் ஐயமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக பாலமேட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சரவணன்.